பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. 10th Standard Maths Geometry Exercise 4.1 11th Sum. Construct a triangle similar to a given triangle LMN with its sides equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. Scale factor 4/5 less than 1. கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMN ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 4/5 less than 1. LMN is a given triangle. We are going to construct a similar triangle to this. Its sides equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. இங்கே கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMN. இந்த முக்கோணத்துக்கு வடிவத்த ஒரு முக்கோணம் இப்போ நம்ம வரைய போகிறோம். அந்த வடிவத்த முக்கோணத்தோட பக்கங்களின் விகிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4/5 இருக்கணும். Starts with rough diagram, உதவி படம். Already we know that how to draw the rough diagram. First of all we draw the triangle. நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம எப்படி உதவி படம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எடுத்தோன்னே நம்ம முக்கோணம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அந்த முக்கோணத்துக்கு LMN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுக்கலாம். திஸ் இஸ் கிவன் ட்ரையாங்கிள். இதுதான் நம்ம எடுத்துக்க போகிற கொடுக்கப்பட்ட முக்கோணம். நவ் வி ட்ரா த சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம வடிவத்த முக்கோணம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி லாஸ்ட் சம் ஐ எக்ஸ்பிளைன்ட் திஸ். லுக் அட் த ரேஷியோ. Denominator we have a big number comparing to the numerator. தொகுதியை கம்பேர் பண்ணும்போது பகுதியில் நமக்கு பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் நம்ம அங்கே போகணும். அப்படின்னா அதாவது பகுதியிலிருந்து தொகுதி டினாமினேட்டர் டு நியூமரேட்டர் அப்படின்னா பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். அப்போ சின்ன முக்கோணத்திலிருந்து பெரிய முக்கோணம், பிக் ட்ரையாங்கிள் டு ஸ்மால் ட்ரையாங்கிள். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி வரையணும் அப்படின்னா இதுதான் பிக் ட்ரையாங்கிள் LMN. இதில் நம்ம ஸ்மால் ட்ரையாங்கிளாக தான் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். LMN அப்படிங்கிறதான் பெரிய முக்கோணமாக இருக்கும். அதில் வடிவத்த முக்கோணம் எப்படி அமையும் அப்படின்னா அதுக்குள்ளே தான் அமையும். ஸோ இப்போ நம்ம உதவி படத்தில் இதுக்குள்ளே வர மாதிரி தான் நம்ம வடிவத்த முக்கோணத்தை வரையணும். We draw the similar triangle inside of the this given triangle. இந்த கொடுக்கப்பட்ட முக்கோணத்துக்கு உள்ளே தான் நம்ம வடிவத்த முக்கோணத்தை வரையணும். ஸோ we draw the line. Name L dash, this point N dash. இப்போ இந்த புள்ளிக்கு L dash அப்படின்னும் இந்த புள்ளிக்கு N dash அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். Now we completed the rough diagram part. உதவி படம் பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். LMN this is given triangle. L dash M N dash this is similar triangle. LMN அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம். L dash M N dash அப்படிங்கிறதா வடிவத்த முக்கோணம். ஸோ இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். உண்மை வரைபடம் இப்போ வரைய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபேர் டயக்ராமில் நம்ம MN அப்படிங்கிற இந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வி ட்ரா த MN லைன் செக்மெண்ட். இந்த MN அப்படிங்கிற இந்த கோட்டை தான் முதல்ல நம்ம வரைய போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் லாஸ்ட் சம்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கிவன் ட்ரையாங்கிள் எனி மெஷர்மெண்ட் எந்த ஒரு அளவுகளை வச்சும் நம்ம இந்த முக்கோணத்தை கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை நம்ம உருவாக்கலாம். அது நம்மளாக எடுத்துக்கிற அளவுகள் தான். We take any measurement to draw the given triangle LMN. So now we draw the MN line segment. So இப்போ நம்ம முத எதை வரைய போகிறோம் அப்படின்னா MN அப்படிங்கிற இந்த கோட்டை தான் நம்ம வரைய போகிறோம். Place the scale on the paper. Now we draw the MN line segment. இப்போது நம்ம ஸ்கேலை எடுத்துகிட்டு பேப்பரில் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MN அப்படிங்கிற இந்த கோட்டை வரைய போகிறோம். I draw the line segment MN at 6 cm. You can draw the any measurement. நீங்கள் எந்த ஒரு அளவில் வேணாலும் இந்த MN கோட்டை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இந்த கோட்டை 6 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நேம் த லைன் செக்மெண்ட் MN. இந்த கோட்டு துண்டுக்கு MN அப்படின்னு நம்ம இப்போ பேர் வச்சுக்கலாம். Here we need not mention the measurement. இங்கே நம்ம
இந்த அளவுகளை குறிக்கணும் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் we are going to find the vertex L. Next we take the any measurement using compass and place the M, vertex M. ஸோ அடுத்து வந்து நம்ம காம்பஸில் ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து M அப்படிங்கிற முனைப்புள்ளியில் வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we draw an arc, ஒரு வட்டவில் ஒன்று வரையலாம். அடுத்ததாக காம்பஸை வந்து N அப்படிங்கிற இந்த முனைப்புள்ளியில் வச்சுட்டு ஒரு வட்டவில் வரைய போகிறோம். அது ஏற்கனவே வரைஞ்ச இந்த வட்டவிலை கண்டிப்பாக வெட்டுற மாதிரி நம்ம வரையணும். place the compass on vertex N. so take any measurement, we draw an arc. this arc must intersect the first arc. now we get the intersecting point. இப்போ நமக்கு வந்து ஒரு வெட்டும் புள்ளி கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து L அப்படிங்கிற அந்த முனைப்புள்ளி. so this is vertex L. now we join the LM LN. இப்போ நமக்கு இந்த முனைப்புள்ளி கிடைச்சிருச்சு. இந்த L அப்படிங்கிற இந்த முனைப்புள்ளியும் Mங்கிற இந்த முனைப்புள்ளியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி L அப்படிங்கிற இந்த முனைப்புள்ளியும் N அப்படிங்கிற இந்த முனைப்புள்ளியும் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு LMN அப்படிங்கிற இந்த முக்கோணம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஹியர் we have a required LMN triangle. இப்போ நமக்கு தேவையான கொடுக்கப்பட்ட முக்கோணம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். next we are going to find the similar triangle. இப்போ அடுத்து வந்து நம்ம வடிவத்த முக்கோணம் எப்படி இதிலேருந்து நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா MN அப்படிங்கிற இந்த கோட்டுக்கு குறுங்கோணத்தில் அமையிற மாதிரி கீழே வந்து MX அப்படிங்கிற ஒரு லைன் இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போது MNக்கு அக்யூட் ஆங்கிளில் இருக்க மாதிரி MX அப்படிங்கிற ஒரு லைனை வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போது சம்மில் கொடுத்துருக்க இந்த ரேஷியோவை எடுக்கணும். இந்த ரேஷியோவில் we have 2 number 4 and 5. ஸோ இதில் எது பிக் நம்பர் அப்படின்னு பார்க்கணும். 5 தான் பிக் நம்பர். இந்த விகிதத்தில் 2 நம்பர் இருக்குது, 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 5ல் எது வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு 5 தான் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த MX அப்படிங்கிற லைனை நம்ம 5 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். 5 சம பாகங்களாக இதை நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். யூஸிங் காம்பஸை பயன்படுத்தி தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ஃபிக்ஸ் த காம்பஸ் எனி கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட். காம்பஸை வந்து ஒரு மாறாத அளவுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பிளேஸ் த காம்பஸ் ஆன் M. we draw an arc. காம்பஸை வந்து M அப்படிங்கிற இந்த முனைப்புள்ளியில் வச்சுட்டு ஒரு வட்டவில் வரையணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆர்க் மேலே வச்சு ட்ரா another arc. இந்த ஃபஸ்ட்டு வட்டவில் மேலே வச்சு நம்ம இன்னொரு வட்டவில் வரையணும். இதே மாதிரி 5 வட்டவில் வந்து நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ ட்ரா 5 arc. டிவைட் த லைன் இன்டு 5 ஈக்குவல் பார்ட்ஸ். நம்ம வந்து இந்த லைனை இப்போ 5 சம பாகங்களாக இப்போ நம்ம பிரிச்சுட்டோம். நேம் த 5 பார்ட்ஸ். இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் இப்போ நம்ம பேரிட்டுக்கலாம். Q1, Q2, Q3, Q4, Q5. Once again we take the ratio 4/5. Look at the denominator. இப்போ நம்ம திரும்பவும் இந்த விகிதத்தை பார்க்கலாம். இந்த விகிதத்தில் பகுதி என்னன்னு பாருங்க, 5 இருக்கு. ஸோ 5ன்னு இருக்கிறதுனால we take the 5th part. இந்த 5வது பகுதியோட இந்த புள்ளியை எடுத்துக்கணும். MXும் இந்த வட்டவிலும் வெட்டிக்கிட்ட இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த 5th part பாயிண்ட். இந்த 5th பாயிண்ட்டையும் இந்த N அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டையும் இந்த முனைப்புள்ளியையும் இந்த வெர்டெக்ஸையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் வெர்டெக்ஸ் N அண்ட் Q5 பாயிண்ட். ஸோ இங்கே 5 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இந்த 5வது பகுதியில் உள்ள இந்த பாயிண்ட்டையும் இந்த LMN அப்படிங்கிற இந்த முக்கோணத்தில் இருக்க இந்த முனைப்புள்ளியும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இங்கே இப்போ 4/3 அப்படின்னு இருந்தால் இப்போ 3ஐயும் Nஐயும் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். சப்போஸ் we have 3 here, we join 3 and N. ஸோ இதில் கிளியராக இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே 5ன்னு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த 5ஐயும் இந்த N வெர்டெக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ we join the 2 points. இந்த 2 புள்ளியையும் இப்போ நம்ம இணைச்சிட்டோம். Now we are going to draw the parallel line. இப்போ நம்ம இதுக்கு இணையான ஒரு கோடு ஒன்று வரைய போகிறோம். அது எங்கே வரைய போகிறோன்னு பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் we take the ratio 4/5. look at the numerator. இப்போ திரும்பவும் இந்த விகிதத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பகுதியில் இருக்கிறத பார்த்து இதை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொகுதியில் இருக்கிறத பார்க்க போகிறோம். we take the numerator value. இப்போ numerator value என்ன இருக்குன்னா 4ன்னு இருக்குது. ஸோ now we are going to draw the parallel line from Q4 to mn. இப்போ நம்ம இதுக்கு இணையான ஒரு கோடை வரைய போகிறோம். அது எங்கேருந்து வரைய போகிறோம் அப்படின்னா இந்த Q4லேருந்து mnக்கு ஒரு இணையான கோடு ஒன்று வரைய போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபிக்ஸ் த காம்பஸ் எனி கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பஸில் ஒரு மாறாத அளவை நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு பிளேஸ் த காம்பஸ் ஆன் Q5. காம்பஸோட இந்த முனையை Q5ல நம்ம பிளேஸ் பண்ணி mxஐயும் இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்ச இந்த லைனையும் நம்ம வெட்டுற மாதிரி ஒரு வட்டவில் வரைய போகிறோம். we draw an arc. it is going to intersect mx line and Q5n. இந்த mx அப்படிங்கிற இந்த கோட்டையும் Q5n அப்படிங்கிற இந்த கோட்டையும் வெட்டுற மாதிரி இப்போ ஒரு வட்டவில் நம்ம வரைய போகிறோம். ஸோ வரைஞ்சிட்டோம். now we have the 4 in numerator. so we take the Q4th part. இந்த விகிதத்தில் தொகுதியில் 4 அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ இங்கே 4வது பகுதியில் இருக்க இந்த புள்ளியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அங்கே காம்பஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே வரைஞ்ச இந்த வட்டவில் மாதிரியே அதை மாறாத அளவு அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு வட்டவில் வரைய போகிறோம். டு ட்ரா an arc. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்க ஆங்கிளை இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க கோணத்தை இங்கே நம்ம உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ now place the compass. ஸோ இங்கே இருக்க கோணத்தை இங்கே உருவாக்குறதுக்காக இங்கே இருக்க ஆங்கிளை நம்ம இங்கே உருவாக்குறதுக்காக நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் இப்போ காம்பஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 புள்ளியையும் நம்ம இதுக்கு 2 புள்ளிக்கு இடைப்பட்ட இந்த தூரத்தை நம்ம இந்த காம்பஸை யூஸ் பண்ணி அளந்துக்கிறோம். அந்த அளவை நம்ம அளந்ததுக்கப்புறம் காம்பஸ் அப்படியே மாற்றாமல் ஏற்கனவே வரைஞ்ச இந்த ஆர்க்கு மேலே நம்ம தூக்கி வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்ததுக்கப்புறம் காம்பஸை அப்படியே நம்ம இந்த ஆர்க்கு மேலே வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வட்டவில்லை இப்போ நம்ம ஒரு வட்டவில் வரைஞ்சி அதை வெட்ட போகிறோம். ஸோ now we have the intersecting point. இப்போ நமக்கு ஒரு வெட்டும் புள்ளி ஒன்று கிடச்சிருக்கு. now we join Q4 an intersecting point and extend to mn. இந்த Q4 அப்படிங்கிற இந்த புள்ளியையும் இந்த வெட்டும் புள்ளியையும் அப்படியே இணைச்சு அதை நம்ம அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா mnக்கு நீட்டி விடணும். finally we constructed the parallel line. ஸோ இந்த Q5nக்கு இணையான கோட்டை இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ we constructed the parallel line Q5n to Q4. ஸோ இந்த லைன் mn இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நம்ம n dash அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் இட் n dash. these two lines are parallel. ஸோ இந்த பகுதியில் இப்போ நம்ம என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோமோ அதை அப்படியே இப்போ நம்ம இந்த பகுதியில் நம்ம செய்ய போகிறோம். ஃபிக்ஸ் த காம்பஸ் at any constant measurement. place it on the n. draw the arc. இப்போது நம்ம n அப்படிங்கிற இந்த முனைப்புள்ளி மேலே வச்சுக்கிட்டு காம்பஸை ஒரு மாறாத அளவு எடுத்துக்கிட்டு ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோம். அதை நம்ம அப்படியே என்ன செய்யணும்னா n dash அப்படிங்கிற இந்த பாயிண்டில் வச்சுட்டு நம்ம அந்த காம்பஸை மாறாமல் சேம் மெஷர்மெண்ட்டோட இன்னொரு ஆர்க் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த இருக்க ஆங்கிளை இங்கே இருக்க அந்த கோணத்தை நம்ம இங்கே உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் கீழே சொன்ன மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ காம்பஸ் எடுத்து இந்த இன்டர்செக்டிங் பாயிண்டில் வச்சு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க இந்த டிஸ்டன்ஸை நம்ம இப்போ மெஷர் பண்ணலாம். ஸோ we measure the distance from these two intersecting points. இந்த 2 வெட்டு புள்ளிக்கும் இடையில இருக்க அளவை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஸோ காம்பஸை அப்படியே இந்த இன்டர்செக்டிங் பாயிண்டில் வச்சுட்டு இந்த வெட்டும் புள்ளியில் இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்க் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஒரு வெட்டும் புள்ளி ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. now we join line n dash on intersecting points and extend the points into LM. இப்போது நம்ம n dash அப்புறம் இந்த வெட்டும் புள்ளி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சி அது LM வெட்டுற மாதிரி ஒரு நம்ம நீட்டி விடணும்.
So this is L dash. Now we have the required geometry, required similar triangle. LMN is the given triangle. L dash M N dash is the similar triangle. LMN அப்படிங்கிறதான் கொடுக்கப்பட்ட முக்கோணம். L dash M N dash அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு வடிவத்த முக்கோணம். ஸோ L dash M dash L N. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 4/5 இருக்கும். ஸோ இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் இந்த LN அப்புறம் L dash N dash அப்படிங்கிற இந்த ரெண்டு ஒத்த பக்கங்களோட விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா 4/5 இருக்கும். இந்த ஜாமெண்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.